வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான நாட்களாக புனிதத்தை மனிதர்களுக்கு சேர்க்கக்கூடிய சங்கைக்குரிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரமதானில் நாம் எல்லாம் அல்லாஹுக்கு பிடித்தமான இபாதத்துகள்ல தொடர்ந்து நாம் பங்கு பெற்று வருகின்றோம். இந்த தொடர் நிகழ்விலே, இந்த பயான் நிகழ்ச்சியில் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்கிற ஒரு தொடர் தலைப்பிலே நேற்றிலிருந்து நாம துவங்கினோம். அதில் முதலாவது பண்பாக நேற்று எம்ஷூன அலல் அர்தி ஹவுனா, அவர்கள்ட்ட பணிவு இருக்கும் என்பதை பார்த்தோம். அவர்கள்ட்ட எவ்வளவு ரூபா இருந்தாலும் சரி, செல்வம் இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும், எவ்வளவு கல்வி இருந்தாலும் அவர்களிடத்தில் பணிவை நாம் பார்க்கலாம். அவர்களிடத்தில் ஒருபோதும் கிபர் இருக்காது, அகங்காரம் இருக்காது, நான் தான் என்கிற எண்ணம் இருக்காது. எல்லாவற்றையும் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி என்கிற ஒரு வார்த்தையில் அவர்கள் அடக்கி விடுவார்கள். இந்த காசு, இந்த செல்வம், இந்த செல்வாக்கு, இந்த அறிவு, இந்த பதவி, இந்த பொருள் எல்லாம், இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாமே அல்லாஹ் தான் எனக்கு தந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த சிந்தனை யாருக்கு இருக்கும்? ரஹ்மானுடைய அடியார்களுக்கு இருக்கும் என்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அடுத்த ஒரு பண்பாக அல்லாஹ் சொல்கின்றான். அதே வசனத்துல 25வது அத்தியாயத்தின் 63வது வசனத்தில் அடுத்த பண்பை ரப்பு சொல்றான். என்ன பண்புனா, இபாதுர் ரஹ்மான் யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா வ இதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. இந்த ஒரு வரி, வ இதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன். இந்த இபாதுர் ரஹ்மான் நல்ல அடியார்கள் இருக்கிறார்களே, இந்த உலகத்தில் அவர்கள் எல்லோரோடு தான் வாழ்றாங்க. உலகத்துல எல்லாரும் இருப்பாங்க. முஃமின்கள் இருப்பாங்க, முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, அது அல்லாம முஷ்ரிக்குகள் இணை வைப்பாளர்கள் இருப்பாங்க, முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் இருப்பாங்க, காஃபிர்கள் இறை மறுப்பாளர்கள் இருப்பாங்க. இப்படி பல்வேறு கேட்டகரியில ஆட்கள் இருப்பாங்க. இப்படி எல்லாம் கேட்டகரியில இவங்க இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவங்கள்ட்ட பல பேரோடு இவங்க பேசுவாங்க, பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்ப எதிராளிகள் அறிவில்லாமல் பேசினால், ஒரு அறிவில்லாம ஒரு ஆள் பேசுறாரு, அவர் அறிவில்லாம பேசுறாருங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று, அல்லாஹ்வை பத்தி ஒருத்தர் பேசுறாரு. எப்படி பேசுறாரு? அல்லாஹ் பாவத்தெல்லாம் மன்னிக்கவே மாட்டாங்கிறாரு வச்சுக்குவோம், அப்படின்னு சொல்றாரு வச்சுக்கிடுங்க. அப்ப அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பானா மாட்டானா? மன்னிப்பான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான் மன்னிப்பான் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் தண்டிப்பானா மாட்டானா? தண்டிப்பான். மன்னிப்பான், தண்டிப்பான். எல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்குது? அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. ஒருத்தர் பயான் பேசுறாரு, எப்படி பேசுறாரு? அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டாங்கிறாரு, நீங்க ஆதாரத்தை போடுறீங்க, மறுக்கிறார். ஒருத்தர் நீங்க சும்மா உட்காந்து பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம உஷாரா இருந்துக்கிறோம். ஆஹா, இவர்கிட்ட ஏதோ கொள்கை பிரச்சனை இருக்குது. அல்லாஹ்வை இவரு குர்ஆன் சொல்றபடி நம்பல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தபடி நம்பல, வேற ஒரு விதமா நம்பி வச்சிருக்கிறாருன்னு பயந்து அவற்றிருந்து நம்ம நெஞ்சிரணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நோன்றணும் அந்த இடத்த விட்டு. இது மார்க்க விஷயத்திலேயும் சரி, கொள்கை விஷயத்திலேயும் சரி. அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கணுமா, வேற ஏதாவது மனிதர்கள்ட்ட பிரார்த்திக்கணுமா, துவா செய்யணுமா? அல்லாஹ்ட்ட தான் துவா செய்யணும். நீங்க பேசுறீங்க, அல்லாஹ்ட்ட தான் துவா செய்யணும். அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்றா, என்கிட்டே கேளுங்கிறான். சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், நான் பக்கத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல நான் பசிரப்பாட்டையும் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? ஏதாவது ஒண்ணு பேசுறாரு, குண்டக்க மண்டக்கா. அப்போ ஒரு வரம்பை மீறி பேசக்கூடிய நேரத்துல நீங்க அவருக்கு டப்பு கொடுத்துட்டு இருக்க கூடாது. ஏன்னா இந்த குழப்பவாதிகள்கிட்ட, இந்த அறியாமையில் பேசக்கூடியவர்கள்ட்ட, இந்த அறியாமல் இருக்கக்கூடிய ஜஹில்கள், மடையர்கள் என்று சொல்வார்கள். ஜாஹில் என்றால் அறியாதவன் என்று அர்த்தம். இப்படி இருக்கவங்கள்ட்ட ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம என்ன செஞ்சு நவுன்றணும். தெரியும், ஒரு லிமிட் தானே தெரியும். ஒருத்தர் உட்கார்ந்து பேச விட்டாதானே என்ன பேசுறாருன்னு தெரியும். ஒண்ணுமே பேச விடுறா என்ன பேசுறாருன்னு தெரியாது. அவ பேசும்போது அவர் வரம்பு மீறி பேசுறாரு அல்லது அறியாமல் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அதுகிட்ட நம்ம இணைஞ்சிடக்கூடாது. ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி பேசுவாங்க, அது வேற விஷயம். அலிம் சார் இதை சொல்லி கொடுங்களேன், இது எனக்கு இது கற்றுக் கொடுங்களேன், இப்ப நீங்க பயான்லாம் கேட்கறீங்களே அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு ஆலிமா இருக்கிறீங்க, மொபைல் லீக் படிச்சிருக்கிறீங்க, மதரசாவில் டச்சில் இருக்கீங்க, டெய்லியும் பயானுக்கு வர்றீங்க, இல்ல நல்ல தொழுகையாளியா இபாதத்தாலியா இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட சில பேர் டவுட் கேட்பாங்க, அவங்கள்ட்ட என்ன செஞ்சுக்கலாம், டவுட்டுக்கு சொல்லலாம்.
டவுட்டுக்கு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே குண்டக்கா மண்டக்கா விதண்டாவதம் பேசுறாங்க வைங்கள, அவங்களுக்கு தான் இந்த வசனம் சொல்லுது. ஆஹா, இப்படிப்பட்ட ஆள் என்ன செய்வாங்கன்னா இருக்கிறதையும் கெடுத்து விட்டுட்டு போயிருவாங்க. அதனால இந்த ஜாகில்கள்ட்ட நீங்க உஷாராதான் என்ன செய்யணும், பேசணும் மனிதர்கள்ட்ட பேசும்போது. ஏன்னா ஜஹில் என்பதை இஸ்லாம் கடுமையா என்ன செய்யுது, எச்சரிக்குது. குர்ஆன்ல முதல் கட்டளை என்னது, முதல் கட்டளை குர்ஆன்ல என்னது, இக்ராதா, படி என்பதுதான். குர்ஆன்ல தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜகாத்து கொடுங்க, ஹஜ் செய்யுங்க, சதகா செய்யுங்க, உறவுகளை பேணி வாழுங்க, எல்லா கட்டளைகளையும் அல்லாஹ் சொன்னாலும் ஆரம்பத்தில் சொன்ன அசல் கட்டளை என்னவென்று சொன்னால் படி. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம். 96வது அத்தியாயத்துல 5 வசனங்கள்ல 5 இடத்துல அல்லாஹ் படிப்பு பத்தி தான் சொல்றான். ஏன்னா ஜஹில் என்பது இருக்கிறதுலே மோசமானது. அறியாத மக்களை தான் மந்திரவாதிகள் ஏமாத்துவார்கள், சூனியக்காரர்கள் ஏமாத்துவார்கள். இந்த முரீது ஷேக்ல ஏமாத்துறது யாரை ஏமாத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா யாரதான் ஏமாத்துவாங்க, ஒண்ணுமே தெரியாம இருப்பாங்க. வந்து கேட்பாங்க, அசரத்து ஒரே காய்ச்சலா அடிக்குது, என்ன செய்யணும் அசரத்து, ஒண்ணுமே இல்லமா ஒரு கோழியா அறுத்துருப்பாங்க, ஒரு கோழியா அறுத்துட்டு சரியா போயிரும், அங்க உங்களுக்கு அது இருக்குது இது இருக்குன்னு சொன்ன மக்கள் என்ன செய்வாங்க. அப்போ உண்மையிலேயே அவர்கள் குர்ஆனோடு ஹதீஸோடு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறையோடு அவர்களுடைய இபாதத்தோடு அவர்கள் கற்றுத்தந்த மார்க்கத்தை படித்தால் அவர்களை ஏமாற்ற முடியாது, படித்தவர்களை ஏமாற்றவே முடியாது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுது, படின்னு சொல்லுது, ஜஹிலை புறக்கணின்னு சொல்லுது. ஜஹில்னா என்னது, மடமை. இந்த வசனத்தில் அல்லாஹ் பெரிய செய்தியை சொல்கிறான். வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன், ஜாஹில்களிடத்தில் பேசுவதற்கு தகுதி கிடையாது. நீங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. அவங்கள்ட்ட போய் எப்படி நீங்க பேசுவீங்க? அவங்கள்ட்ட பேசணும்னா மார்க்கத்தை தெரிஞ்சிருக்கணுங்கிற ஒரு முக்கியமான ஒரு அளவு கூட இஸ்லாம் சொல்லுது. அந்த மாதிரி ஜாஹில்ங்கிறவங்க வந்து மார்க்கத்தை தெரியாதவங்க மட்டும், மார்க்கத்தை தெரியாதனால கொள்கை பிரச்சனை ஏற்படுது. நான் சொல்ற மாதிரி அல்லாஹ் பத்தி தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுக்குவாங்க. அல்லாஹ் பத்தி தப்பு தப்பா படிச்சா தெரியாது, படிச்சா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? நான் சும்மா கேக்குறேன். இருக்கு, ஆனா மாஷா அவங்க பேர் என்னமா சித்திக்கு, சித்திக்கு உண்மையே சொல்லிட்டார். இருக்கு, ஆனா எப்படி இருக்குன்னு தெரியாது. நாவரணிப்பா பாட்டு படிப்பாரு, ஒரு பாட்டு, உலக மக்கள் யாவருக்கும் உண்மையானவர், கருதுனா உண்மையானவரா உரிமையானவரா? அப்படியா? உலக மக்கள் யாவருக்கும் உண்மையானவர், உரிமையானவர். உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் அப்படிம்பாரு. உருவமற்ற இறைவன் சொல்லிட்டாரு. யாரு போய் சொன்னான்னு தெரியல, நான் அப்படி பாட்டேன். அல்லாஹ் உருவம் இல்லைன்னு. இதை படிச்சுட்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் உருவம் இருக்கு, அல்லாஹ் உருவம் இருக்கான்னு பதறிடுவாங்க சில பேர். உருவம் இருக்கதான் செய்யுது. அல்லாஹ் சொல்றான்ல, நான் எதுல்லாஹி ஃபௌக ஐதிஹிம், அவர்களுடைய கரங்களுக்கு மேல் அல்லாஹ்வுடைய கரம் இருக்கிறது. அல்லாஹ் இந்த சூரத்து ரஹ்மான்ல நீங்க எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. உலகத்துல உள்ள எல்லாமே அழிஞ்சிரும், எதுவும் எதை தவிர அல்லாஹ்வுடைய குல்லுமன் அலைஹா ஃபான், உலகத்துல உள்ள எல்லாமே அழிஞ்சிரும். குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுடைய முகத்தை தவிரன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு கைகள் இருக்குதுன்னு ரப்பு சொல்றான், அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குதுன்னு ரப்பு சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில இந்த நரகம் வந்து என்ன செய்யுமா, இன்னும் பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்குமா. கடைசி அல்லாஹ் தன்னுடைய காலை நரகத்தின் மீது வைப்பானா, அப்பதான் அது போதும்னு சொல்லுமா. அப்ப அல்லாஹ் கால் இருக்குதுன்னு ஹதீஸுகள்ல பாக்க, அப்ப இருக்குது, அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது ஹதீஸுகள்ல இருக்கிற விஷயத்த சொல்றது. சும்மனாட்சிக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்றதும் தப்பு, இல்லைன்னு சொல்றது மறுக்கிறதும் தப்பு. இப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நாம அறிந்து படித்தாத்தான் நமக்கு என்ன செய்யும், அறிவே வரும். ஃபர்ஸ்ட் படிப்பதான் இந்த வசனம் சொல்லுது. இதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன், அறியாத மக்கள் அவர்களிடத்தில் பேச சண்டை போடக்கூடாது, முடிச்சு முடிச்சு ஆஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது. அப்படின்னு நீங்க பேசினா என்ன ஆகும், சண்டை போட்டா அவர் ஒரு வார்த்தை பேசுவார், நீங்க பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசுவீங்க, உங்க வார்த்தை அவருக்கு கோவம் வந்துடும், அவர் இன்னொரு வார்த்தை பேசுவார், அப்புறம் ஈகோ பிரச்சனை ஆயிரும், சண்டை, கட்சி ஆபீஸ் ரெண்டா உடையும், தலைமை பிரச்சனை ஏற்படும், சேர தூக்கி ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சு கிடக்கும், என்ன மேல சண்டை போட்டான்னு தெரியும், கீழே முடிய பிடிச்சி ஆஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் ஒருத்தர் வசப்பாடுவாங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. படி, இதான் தீர்வு. ஜஹலை போக்கணும், மடமையை போக்கணும், அறியாமையை போக்கணும், என்ன செய்யணும், படிக்க வேண்டும். இஸ்லாம் வந்து பொறியியல், கணிதவியல், அறிவியல், மண்ணியல், விண்ணியல், எல்லா இயல்களையும் படிக்க சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுத்திகத். ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தீர்களா, சிந்திக்க மாட்டீங்களா?
வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது, மலைகள் எப்படி நடப்பட்டிருக்கிறது, பூமி எப்படி பரத்தப்பட்டிருக்கிறது, சிந்திக்க வேண்டாமான? எப்படி சிந்திக்கணும்? ஒட்டகத்தின் சிறப்பை தெரியணும். ஒட்டகத்தை நீங்க போறீங்க, அரபு நாடுகள்ல பாக்குறிய ஒட்டகத்தை, அல்லது பொற்காட்சியில பாக்குறீங்க, ஏதாவது ஹோட்டல்ல ஒட்டகத்தை கட்டி விட்டுருக்கான் பாக்குறிய, அந்த ஒட்டகம் இருக்க அது வயிற்றுல எவ்வளவு பெரிய டேங்க் இருக்கு தெரியுமா? ஒரு சிண்டெக்ஸ் தொட்டியே இருக்கு. அல்ல அப்படி ஒரு அமைப்பு வச்சிருக்கான். பல காலம் குடிக்காம இருக்கும். அது தண்ணியை ஒரு தடவை அப்படி உறிஞ்சு எடுத்துட்டு பேசாம இருக்கும். பாலைவனத்துல தண்ணியே இருக்காது, அது பாட்டுக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்கும். சரக்கு அவ்வளவு ஏத்தி வச்சாலும் தூக்கிட்டு போயிடும். பயங்கரமான ஆற்றல் உள்ளது. குதிரையை விட கடுமையானது. குதிரை வேற விதமான சிறப்பானது, மாடு வேற விதமான சிறப்பானது, ஆடு வேற விதமான சிறப்பானது. அப்ப ஆடை பற்றி, மாடை பற்றி, கோழியை பற்றி, குதிரையை பற்றி, கழுதையை பற்றி, இது எல்லாவற்றையும் பற்றி தெரிந்தால்தான் ஒட்டகம் அது எப்படி சிறப்பானது என்பதை பற்றி தெரிய முடியும். அல்லாஹ் ஒரு வார்த்தையில விலங்கியலை பற்றி படின்ட்டான். அடுத்து மண்ணியலை பற்றி படிங்கிறான், விண்ணியலை பற்றி படிங்கிறான், புவியியலை பற்றி படிங்கிறான். சிந்தினா படிந்தான, படித்தாலும் சிந்தியும். படினா சிந்திச்சு பாரு, எப்படி செஞ்சு பாக்குறது? கண்ண மூடிட்டு செஞ்சா என்ன தெரியும்? ஆனா என்னது மேல என்னப்பா இட்லி மாதிரி இருக்கு, தோசை மாதிரி ஏதோ பளபளன்னு இருக்கு, என்னது பாது ரவுண்டா இருக்க அப்படின்னு சிந்திக்க நிலவு பாக்குறோம். அப்ப அது உண்மையிலே எக்ஸாக்டா அது எப்படி இருக்கும்? நிலவு இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்கிறது, நிலவு எப்படி இருக்கும், அதுல மனிதர்கள் தங்கலாமா, அது தங்குற மாதிரி அமைப்பு இருக்கா? அப்பயே மனுஷன் அங்க தங்காம இருக்கிறான். அங்க தங்கணும்னா எத்தனை கோடி எத்தனை பில்லியன் கோடிகளை செலவழிக்கணுங்கிறான். எல்லாத்தையும் சிந்திக்கணும். இது அல்ல. அப்ப படிச்சாதானே தெரியும். ஒரு அஸ்ட்ரானமி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் படிக்கணும். அப்போ ஜஹலை புறக்கணித்தால் மட்டும்தான் இல்மு கிடைக்கும். அதான் அல்லாஹ் சொல்றான், காத்தபஹுமுல் ஜாஹிலூன் காலு சலாமா. ஜாஹில பார்த்தா பயப்படணும். ஜாஹில் தெரியணுமே. ஒருத்தர் மடையன்னு தெரியும்னா எப்ப தெரியும்? ஒருத்தனுக்கு அறிவு இருந்த இல்மு வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். விளக்கு இருந்தா தானே அங்க என்ன இருக்குது, அங்க தண்ணி கிடக்கா அல்லது வெண்ணி கிடக்கா அல்லது வேற ஏதாவது விஷம் இருக்கா, அந்த பெல்ட் தொங்குதா பாம்பு தொங்குதா எப்ப தெரியும்? பெல்ட் இருக்குன்னு சொல்லி இடுப்புல கட்டிட்டு போனா டொங்குன்னு போட்டு விட்டுருமே ஒரு போடு. அப்ப அது பெல்ட்டா பாம்பா அது என்னதுன்னு தெரியணும்னா என்ன தேவை? அறிவு இருக்கணும் இல்லையா? எதா இருந்தாலும் ஒரு அறிவு, ஒரு எதுனாலும் சரி ஒரு நாலேஜ் இருந்தா தான். அதான் அல்லாஹ் சொல்றான், காத்தபஹுமுல் ஜாஹிலூன் காலு. ரசூலுல்லாஹ் சொன்னது அதுதான். உட்கார வச்சு படிச்சு கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு. படிங்க. நம்ம என்ன செய்யறோம்? குர்ஆன் இருக்கு ஆனா படிக்க மாட்டோம். இறந்து போனவன உட்காந்து அல்பாத்திகா அப்படின்னு ஓதுறது. அவரு குர்ஆனே பார்த்திருக்க மாட்டாரு, அவரு பாத்தியா அப்படிங்கிறது. அப்ப நாம பொதுவாக மார்க்க விஷயங்கள்லையும் உலகியல் ரீதியாகவும் படிக்கணும். நீங்க இப்ப இன்ஜினியர் ஆகுங்க, டாக்டர் ஆகுங்க, எல்லாரும் இஸ்லாம் நம்ம இந்தியாவுல தேவை. நம்மளுடைய மருத்துவ துறைகள்ல நம்ம ஆட்கள் தேவை, அறிவியல் துறையில நம்ம ஆட்கள் தேவை, நீதித்துறையில தேவை, பத்திரிகை துறையில தேவை, ஆளும் வர்க்கங்கள்ல நம்முடைய ஆட்கள் தேவை. ஆனால் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்வை பற்றி தெரிந்தவர்கள் தான் தேவை. அல்லாஹ் பற்றி தெரியாத ஒரு பாய் அவருக்கு என்ன பிரயோஜனம்? சல்லி பைசா பிரயோஜனம் இருக்கா? ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. மற்றவங்க கூட விளங்கி செஞ்சு போடுவான், இவன் செய்யவே மாட்டான். அவனுக்கு அறிவு என்பது இல்மு ரீதியாக ஊட்டப்பட்டா மட்டும்தான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், காத்தபஹுமுல் ஜாஹிலூன். ஜாஹில்களை அவர்கள் புறக்கணிப்பார். அதனால இதுல இருந்து என்ன தெரியுது? ரெண்டு விஷயம். ஒன்று, நாம பேசும்போது நீ சில பேர் பார்க்கலாம், அசால்ட்ட கெட்ட வார்த்தை பேசுவாங்க. சும்மா போய் சண்டை போட்டாலே அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. அதை பார்த்தாலும் நமக்கு ஜீரணிக்கவே தெரியும், என்ன அப்படி திட்டுறான் அப்படின்னு. சில பேருக்கு மார்க்கத்தோடு தொடர்புடையவங்க, அல்லாஹ்வை பயந்தவங்க, வார்த்தைகள் எல்லாம் சேர்க்கப்படுகிறது, பதிவப்படுகிறது. எந்த ஒரு வார்த்தையும் கண்காணித்து எழுதக்கூடிய எழுத்தர் இல்லாமல் வெளிவரவே செய்யாது. ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். வறுமையிலே ஒரு புத்தகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து வைப்பான். ஓதியால் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன் முஷ்ஃபிகீன் மிம்மா ஃபீஹி வயகூலுன யா வைலதனா மா லிஹாதல் கிதாப். என்னடா புத்தகம் இது, சின்னது பெரியது எல்லாமே உள்ள இருக்குதே அப்படின்னு விளங்குனவன் பேச பயப்படுவான். ஆஹா, இதை பேசுனா அல்லாஹ் மறுமையில கொண்டு வந்து கேட்பானே, நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு. இதை தெரியாதவன் என்ன வேணாலும் பேசுவான். இதை தெரியாதவன்ட்ட நீங்க பேசும்போது அவன் பேசுறான்னு கூட நம்ம பேச முடியுமா? அதனால மார்க்கம் என்ன சொல்லுது? நீ பிற கடவுளை கூட திட்டாதன்னு சொல்லுது. பிற கடவுளை கூட திட்டாத. பிற கடவுளை இஸ்லாம் ஏத்துக்கல. அது வெறும் கற்கள் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது, கற்பனை தான் என்று சொல்கிறது, அது வெறும் சிலைகள் என்றுதான் சொல்கிறது. ஆனாலும் என்ன சொல்கிறது இஸ்லாம்? நீ திட்டாத. நீ திட்டுனா, நீ திட்டுற உனக்கு அறிவு இருக்கு, அது சாதாரண விஷயம் தான்ங்கிறத விளங்கிற முடியுது. ஆனா யாருக்கு இல்ல அந்த அறிவு? எதிராளிக்கு இல்ல. அவன் என்ன செய்வான்? அல்லாஹ்வை திட்டுவான். அப்ப ஜஹுல் என்பது பல பிரச்சனைக்கு காரணம். ஜஹுலை உடைக்கணும். இதை நம்ம நினைச்சுக்கிறோங்க. ரமலான் மாசம் கல்வி கண் திறந்த மாசம். அல் குர்ஆன் என்பது மனிதர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வல்லது. கல்விதான் பிரதானம். கல்வி இல்லாமல் ஒருவர் 1000 ரக்காத்து தொழுவதும், கல்வியோடு ஒருவர் 2 ரக்காத்துகள் தொழுவதும், 2 ரக்காத்துகள் தான் சிறந்தது. 1000 ரக்காத்துகள் வேஸ்ட். கல்விதான் பிரதானம்.
கல்விதான் முக்கியம். அல்ஹம்து சூரா ஓதுகிறீர்கள் என்றால் ஏன் ஓதுகிறீர்கள், எதற்கு ஓதுகிறீர்கள், எதற்காக 17 முறை அல்ஹம்து சூராவை ஒரு நாளைக்கு அல்லாஹ் ஃபர்லாக ஆக்கி இருக்கின்றான். அந்த அல்ஹம்து சூராவில் அல்லாஹ் என்ன சொல்றான், இதை தெரிவதுதான் பிரதானம், இதுதான் முக்கியம். அது தெரியாமல் சும்மா ஓதுவதால் மட்டுமே முழு பிரயோஜனத்தை அடைந்து விட ஒரு 2 பேரும் சிறப்பே கிடையாது. ஒருத்தர் உட்கார்ந்து 1000 ரக்காத் தொழுகிறார், ஒருத்தர் ஒரு கல்வி சபையில் உட்கார்ந்து இருக்காரு. எது சிறந்தது? கல்வி சபைதான். கல்வி சபைதான். அவர் எப்படி உது செய்ய வேண்டும், உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன, உதுவில் ஃபர்த் என்ன, உதுவில் சுன்னத் என்ன, எதை வைத்து உது செய்ய வேண்டும், தண்ணியின் தகுதி எப்படி இருக்க வேண்டும், தண்ணியின் நிறம் எப்படி இருக்க வேண்டும், தண்ணி சுவை மாறினால் என்ன செய்ய வேண்டும், உது செய்து விட்டால் உதுவை முறிக்கக்கூடிய காரியம் என்னென்ன, எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிட்டால் உது முறிந்துவிடும், இதெல்லாத்தையும் கற்றுத்தரது கல்விதான். கல்விதான் பிரதானம். கல்வி இல்லை என்றால் ஜஹில் குடிவண்டு விடும். ஜஹில் என்பது ஒரு முஃமின் பேசவே தகுதியற்ற ஒரு நபர் தான் ஜாஹில். அந்த ஜாஹிலை போக்குவதற்கு ஆசைப்படக்கூடிய ஜாஹிலை ஜாஹில் என்று இஸ்லாம் சொல்லல. அவன் மாணவன், தாலிப், தேடுறான், கல்வியை தெரிஞ்சுக்குவான், இன்ஷா அல்லாஹ் திருந்திக்குவான். ஆனால் கல்வியை தேடவே மாட்டேன் நான் சொல்றதா சரிம்மா பாருங்க, அவனை இஸ்லாம் என்ன சொல்லுது, மடையர் என்று சொல்கிறது. அதனால் ஜஹிலை புறக்கணிப்பது இமாதுர் ரஹ்மானுடைய முக்கியமான பொறுப்பு. ஜாஹிலையும் புறக்கணிக்க வேண்டும், ஜஹிலையும் புறக்க வேண்டும். ஜாஹிலை புறக்கணிக்க வேண்டும் என்றால் சலாம் சொல்லி நோளணும், அஸ்ஸலாமு அலைக்கும் திட்டக்கூடாது, சரிப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி நோண்டணும். ஜஹிலை புறக்கணிக்க வேண்டும் என்றால் படிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பிரயோஜனமான கல்வியை படிக்கக்கூடிய சந்ததிகளாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும். ஜஹிலுக்கு வயசே கிடையாது, இல்முக்கு வயசே கிடையாது. வயசு உண்டா? சுமையா இருக்காங்க, சுமையார் அலியல்லானுங்க, அந்த அம்மா ஒரு வயசான மூதாட்டி, படிச்சாங்களா இல்லையா அல்லாஹ்வை பத்தி? கரெக்ட், பரவாயில்ல, முகமது சொல்ற கரெக்ட், அல்லாஹ் சரி, ஒரு இறைவனை தான் வணங்கணும், பெண்கள் அடிமைப்படுத்த கூடாது, பெண்கள் ஆண்கள் எல்லாம் சமந்தான், பெண்கள் குழந்தைகளை கொல்லக்கூடாது, வந்தாங்களா இல்லையா? அறிவு, நாலேஜ். அந்த அபூஜகளுக்கு இல்லையே. அபூஜகல் நாட்டையே ஆண்டவன் குறைசி மண்ணு மட்டான்னா ஒரு மண்ணும் இல்லை, எங்க இறந்து விட்டான்? பத்ர்ல வீழ்ந்து கிடந்தான். அப்ப ஜஹில் போக்க வேண்டும், அறிவு உயர வேண்டும். இதுதான் இந்த வசனம் நமக்கு தரக்கூடிய முக்கியமான பாடம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இல்மோடி தொடர்புடையவர்களாக, கல்வி கற்பவர்களாக, கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக, கல்விக்கு உதவி செய்யக்கூடியவர். இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் கல்வியை போதிப்பதற்காகவே அமைக்கப்படுது. பாருங்க, தலைப்புகள் வழங்கி மக்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு என்று, இளைஞர்களுக்கு என்று கல்விகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்தாபனங்களுக்காக துவா செய்யணும். அதுக்கு ஈடுபடக்கூடிய மக்களுக்காண்டி துவா செய்யணும். பொருளாதார உதவி செய்யக்கூடியவங்களுக்காண்டி துவா செய்யணும். மேன் பவர், உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்களுக்காண்டி துவா செய்யணும். எல்லா வகையில் இது போன்ற நிறுவனங்கள் எப்பொழுது தலை தோங்குமோ இன்ஷா அல்லாஹ் பிரதான கல்விதான் உலகத்தின் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக மக்களுக்கு திரும்ப திரும்ப பதிவு வைக்கப்படும். அதிகமான அறிஞர்களை உருவாக்குவதில் நம்முடைய கவனங்களை செலுத்துவோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.